நேயர்களுக்கு வணக்கம். மும்பை புறநகர் பகுதி சதுப்பு நிலமான பாஞ்சே. பாஞ்சே என்றால் கடைசி ஈரநிலம், அதாவது சதுப்பு காடுகளை பற்றியது. இந்த தலைப்பில் இவரின் ஆவணப்படம் தூர்தர்ஷன் தேசிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானதை கண்ட மும்பை ஹைகோர்ட் ஈரநிலத்தை மராட்டிய அரசு கண்டிப்பாக பாதுகாத்தே ஆக வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்தது. அத்துடன் இவர் புகைப்பட கலைஞரும் கூட. இந்தியா மற்றும் உலகின் முன்னணி இதழ்களின் புகைப்படங்கள் வெளியானதுடன் பிரபல சுற்றுச்சூழல் மாத இதழின் இளம் இயற்கையாளர் விருதையும் பெற்ற இளம் வயது பெண். லண்டன் இயற்கை அருங்காட்சியகம் வழங்கும் இந்த ஆண்டின் சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருது பெற்ற முதல் இந்திய பெண். அத்துடன் டயானா விருதும், தமிழக கவர்னரின் விமன் ஐகான் இந்தியா விருது என்ற விருதுகளையும் பாராட்டுக்களையும் எவரெஸ்ட் வரை அடுக்கிக் கொண்டே போகலாம். மேற்கு வங்க பெண் புலியான மாயா பற்றிய தாருவின் ராணி ஆவணப்படத்திற்கு நியூயார்க்கில் நடைபெற்ற சர்வதேச வன பாதுகாப்பு திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான விருதையும் பெற்றார். மனித ஆசைக்கு அளவே இல்லை. நமது பேராசையால் விலங்குகளின் வீடான இயற்கை வளங்களை அழிக்கக்கூடாது என்கிறார் மும்பையை சேர்ந்த தமிழ் பெண் ஐஸ்வர்யா ஸ்ரீதர் அவர்கள். இயற்கை மீது, வனவிலங்குகள் மீது ஈர்ப்பு வர எனது தந்தையே காரணம். அதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது. எனது 13வது பிறந்த நாளுக்கு கிடைத்த பரிசு கேமரா. அதுவே வாழ்நாள் நண்பராகியும் விட்டது. தந்தை ஸ்ரீதர் இயற்கை வரலாற்று சங்கத்தின் உறுப்பினராக இருந்ததால் அவர்களால் மலையேற்றம் செய்ததே எனக்கும் இயற்கை மீது காதல் வர காரணம். காட்டையும் காட்டு விலங்குகளையும் நேசிப்பதால் இவர் ஆரண்ய ராணி என்றே அழைக்கப்படுகிறார் ஐஸ்வர்யா ஸ்ரீதர் அவர்கள். இவர் ஒரு எழுத்தாளர் மற்றும் கவிஞரும் கூட. தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். நன்றி.